யூடியூப்பில் பார்க்க மிருகம் கூட அவ்வளோ பாசமாக இருக்குது. இப்போ தான் ஒரு பறவை இப்போ வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன். ஒரு பறவை செத்து கிடச்சி அதை ஒருத்தர் தடவி உயிருக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார், செத்து போச்சு. இந்த பறவை கூட வந்து தூக்குனார். இந்த பறவை போய் அந்த இதயத்தில் போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு. என்னையா மனுஷன் எல்லாம் என்ன பணத்துக்கு அலையிறான்? என்னையா பணம்? விஜயகாந்த் சொன்னதான், பணம் என்ன பணம்? செத்து போனால் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுகு பறந்துச்சு விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த நல்ல மனிதர் நல்ல அந்த மாதிரி தான் வாழணும். வாழ்ந்தால் அந்த மாதிரி வாழணும், இல்லைன்னா வாழவே வேண்டாம். எதுக்கு அடுத்தவனை ஏமாற்றி வாழணும்? எல்லாரும் நல்லவனாக இருக்கணும். பணம் ஒன்றுமே மயிரை கூட பண்ண முடியாது. பணம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், அதுக்கு உழைக்கணும், அவ்வளோதான். ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் தேவை. நீ என்ன வேணால் நினச்சிங்க, நம்ம நல்லவனாக இருக்கணும். நல்லவனாக இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம எல்லார் குடும்பமும் வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் ஆக்குறதில்ல. மேக்ஸிமம் ஒரு 90% ஆக்குறதுல அந்த வீட்டில் பாசம் இருக்காது. தனித்தனி குடும்பமாக, தனித்தனி ரூமு, தனித்தனி செல்ஃபோன். எப்படி சாராயம் மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்ஃபோன். பாருங்கள், எல்லாம் செல்ஃபோன் தான் இப்போ கூட பார்ப்பாங்க. ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. செல்ஃபோனில் என்ன இருக்குது, நமக்கு எதுனா அது இதாக இருக்கா? எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாருலையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கும் நான் சீஃப் கெஸ்டாக போகும்போது கேட்பேன். எல்லாம் எங்கள் அம்மா பிடிக்குமா, ஒருத்தர் எங்கள் அப்பா பிடிக்குமா, இல்லை என் டீச்சரை பிடிக்குமா? ஒன்றை பிடிக்கும்டா. 72,000 நாடி நரம்பு இருக்கு. அந்த நாடி நரம்பை நீ நல்லதாக வச்சுக்கிட்டா தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரி 40 வயசுக்கு மேலே ஆஸ்பத்திரி தான் நிற்கும். ஆஸ்பத்திரியில் கீவில் நிற்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு. ஏன்னா அவனால் சாப்பிட முடியல. நேற்று என்னை தேடி மதுரையில் ஒருத்தர் வந்து அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் நான் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சார். எப்படிங்க சாப்பிட்டா? உழுங்கி இருக்காது, அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்று சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்தில் இருந்த அமிர்தம்லாம் உள்ளே போய் உடம்பை இளமையாக வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாம்யா. 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வருஷம் நோய் இல்லாமல் இருக்கலாம்ல, அதை கூட இல்லாமல் யாருமே பார்க்குறதில்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போய்ட்டு வந்தேன், ஒரு கிரக பிரவேசம் வீட்டுக்கு போய்ட்டு வந்தேன். அந்த வீட்டில் பெரிய டிவி போட்டு அந்த குழந்தை ஒரு 1.5-2 வயசு அது டிவியில் போட்டு அது வந்து டான்ஸை பார்த்து உட்காந்துருக்கு. என்னங்க என்ன இல்லை, அதை பார்க்கலாம், அது அழம் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. இன்றைக்கி வந்து திரைப்படம் இன்றைக்கி பார்த்தோம். முதல்ல நாடகம் பார்த்தோம், பாவக்குத்துன்னு ஒன்று வரும், அதை பார்த்தோம். அப்புறம் நாடகம் பார்த்தோம், அப்புறம் திரைப்படம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து டிவி வந்துச்சா, டிவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செல்ஃபோன் வந்தப்பறம் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. டிவி பார்க்கல, படம் பார்க்குறது எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கணும்னா நீங்கள் முழுதாக இந்த இப்போ வந்து நம்ம சாரோட அறம் படம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும். இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து 60 பேர் செத்துருக்காங்க. எப்படி 60 பேர் செத்தாங்க? போலீஸ் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி செத்தாங்க? ஏன் இவ்வளோ பேர் சாகணும்? அப்போ நம்ம எதோ வாங்கி சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து ஒரு உணவு ஆர்டர் பண்ணோன்னா அதில் புழு இருக்குது, தேள் செத்து கிடக்குது, கரப்பாம்பூச்சி கிடக்குது. அப்போ யாரையும் பார்க்கறதில்ல. அவன் பணம் 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 மட்டும்தான். அந்த பணம் வந்து யாரையும் எந்த காலத்துலையும் காப்பாற்றாது. குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் காப்பாற்றும். நம்ம எப்பவும் ஒரிஜினலாக உத்தமனாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வாழ முடியும், நல்லா வாழ முடியும். இல்லைன்னா ஏதோ வாழலாம், ஏதோ வாழ்ந்துட்டு போகலாம். சும்மா பிச்சைக்கார மாதிரி வாழலாம், ரோட்டில் படுத்துட்டு போகலாம், தண்ணி அடிச்சுட்டு துணியை கழட்டி போட்டு போகலாம். எவனுக்கும் தெரியாது. உனக்கு வாழ்ந்த அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம். அறம் செய் படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமாற பாராட்டுறேன். அந்த டீமை மனமாற பாராட்டுறேன். நம்ம தேவா அவர் எங்கே பாரு, வயசானவர். என்னோட சின்னவரா பெரியவரா? சரிங்க, என்னோட சின்னவரா. ஓகே, அவர் வந்து அற்புதமாக வந்து சொல்லுவார். டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன். ஆனால் எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றுமே தோணலை. ஏன்னா நடிக்க சொன்னார், நடிச்சு நம்பட வந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே கூட டேக் வாங்கலை. என்னமோ தெரில, ஒருவேளை நான் கரெக்டாக பண்ணேன்னா இல்லை நான் தப்பாக பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எல்லாம் சொல்கிற பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் ஒரு குழந்தை மாதிரியே தான் பார்க்குறேன். பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை, எனக்கு அவ்வளோதான். அவர் வந்து நான் ஒரு 6 நாள் நடிச்சிருப்பேன் சார். 7 நாள் அவர் பார்க்கும்போது எனக்கு குழந்தை. இப்பவும் குழந்தை மாதிரி தான் தெரிறாரு. அவர் ஒரு இதாகவே எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஹீரோ ஆகணும்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையாக கற்றுங்க, டான்ஸை முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் அழகுக்கு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை நல்லா போடலை, நான் சண்டைக்காரன் இல்லை, அதனால சொன்னேன். இல்லை கற்றுக்கணுங்கிறேன். இல்லை சார், இப்போ நான் ஒரு கூட ஹீரோவாக நடிக்கிறேன். என் சண்டே பாருங்கள், ஒரு ஃபைட்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ கூட ட்ரெயிலர் போடலாமான்னு பார்த்தேன். இப்போ இல்லை, ஒரு ஆரம்பிக்கலாம் இல்லை முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன சாவித்திரி அக்கா பார்க்குறாங்களே.
ஆமாம், மணி அடிக்குது. ஓகே ஓகே, பயமாக இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே சார். இந்த படம் நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே சொன்னாங்க, குணாஜி சொன்னாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க? இல்லை, குழந்தைய வந்து நல்லா வளர்த்து விடணும்னு சொன்னார். அந்த ஜீவா. ஓகே, அது மாதிரி வந்து நீங்கள் அந்த அரம்சை பட குறிப்பை நீங்கள் பத்திரிகையாளர்